ஹலோ கைஸ், நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட 3வது பர்த்டே செலிப்ரேஷன் வந்து சிம்பிள் அண்ட் சூப்பராகவே போயிடுச்சுங்க. அதுக்குள்ளே 3 வயசு ஆகிடுச்சா அப்படிங்கிறதுனால நம்பவே முடியல. இந்த க்யூட்டான காட்டன் ஃப்ராக் தான் வந்து பாப்பாவோட பர்த்டே அவுட்ஃபிட்டு நல்லா இருக்கா அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. காலையிலே கேக் கட் பண்ணலாம் தான் பார்த்தோம், பட் ஹஸ்பண்ட் ஒர்க் இருந்தனால ஏர்லியராக கிளம்பிட்டாரு. ஸோ அவர் வந்ததுக்கப்புறமா ஈவினிங் போல் தான் வந்து கேக் கட் பண்ணோம். லாஸ்ட் மினிட் வரைக்குமே எனக்கு என்ன கேக் வந்து வாங்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு தெரியல. பட் ஐஸ் கேக்காக போகாமல் நார்மலாக கேக்காக வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டோம். ஏன்னா நாங்கள் 3 பேர் அப்படிங்கிறதுனால வந்து சிம்பிளாக வந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டோம். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் சூப்பராக வாங்கிட்டு வந்திருந்தாரு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பேர் மட்டும் வந்து பாதியாவது போட்டு தான் எங்களுக்கு வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கில் கொடுத்துருந்தாங்க, விகாஸ் அப்படின்னு மட்டும். பட் இந்த கேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா விகாஸ் இனின்னு சொல்லிட்டு சூப்பராகவே வந்து மேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. 3rd பர்த்டே அப்படிங்கிறதுனால 3 கேண்டில்ஸ் மட்டும் ஏற்றி ஹாப்பி பர்த்டே ரைம்ஸ்லாம் வந்து பாடி கேக் கட் பண்ணியாச்சு. கேக் கட் பண்ணும்போது ஹஸ்பண்டையும் சேர்த்தியே வந்து கட் பண்ண வச்சுட்டேன். ஏன்னா அவருக்கு வந்து வர 24 பர்த்டே அப்படிங்கிறதுனால அவரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையுமே வந்து கேக் கட் பண்ண வச்சாச்சு. இதெல்லாம் நான் வீடியோவாக பின்னாடி இருந்து கேப்சர் பண்ணிட்டு இருந்ததுனால என்னால் முன்னாடி போய் நிற்க முடியல. கேக் கட் பண்ண உடனேயுமே ஃபஸ்ட்டு வாய் வந்து பாப்பாவுக்கு ஹஸ்பண்டாக ஊட்டினாரு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து பாப்பாவுக்கு ஊட்டினேன். ஸோ இங்கே வந்து ஏரியாவில் பாப்பாவுக்கு ஒரு தோஸ்து இருக்காங்க, சிண்டு அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் வந்து கேக் கொண்டு போய் கொடுத்துருந்தோம். மீது யாருக்குமே தெரியாது இன்றைக்கி பாப்பாவுக்கு பர்த்டே அப்படின்ட்டு. இதெல்லாம் நடக்கும்போது குட்டி பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்களா. கரெக்டாக நான் கேக் கொடுத்துட்டு வரேன். அப்பனும் பொண்ணும் 2 பேரும் சேர்ந்து நல்லா ஃபோட்டோஸு ரீல்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. குட்டி பாப்பாவுக்கு வந்து கேக் ஊட்ட முடியாதாங்க. ஸோ அதனால் கேக்கு மட்டும் காமிச்சிட்டு அப்படியே ஈவினிங் போல் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான் இந்த மினி விலாக். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.